வணக்கம் நேயர்களே. மன அழுத்தம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இருப்பது எப்படி? வெரி சிம்பிளா நம்ம கேட்க போறோம். நிறைய வார்த்தைகள் நிரம்பிய காட்டுக்குள் நாம் அனைவரும் தொலைந்து விட்டோம். அங்கே ஒரே வார்த்தைகள், சத்தங்கள் இருக்கிறது, அறிவுரைகள் இருக்கிறது. இதை தாண்டி எப்படி நாம் நம்மை உணர முடியும்? வார்த்தைகளும் மனசில் ஓடுகின்ற எண்ணங்களும் அடங்கிவிட்டால் அங்கே தானாக ஒரு பூ மலரும். அதற்கு தீர்ப்பு எதுவும் சொல்லாமல் உள்ளபடி உற்று கவனித்தால் உண்மை வெளிப்படும். சமநிலை சிந்தனை நிச்சயமாக வந்துவிடும். மனசு அதாவது தண்ணீரை போன்றது. தண்ணீர் தெளிவாகவும் அமைதியாக சலனமற்று இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது அதன் மீது விழுந்து விட்டால் அது குழம்பிவிடும். ஆனால் தண்ணீரை குழப்புவதற்குத்தான் செயல் தேவை. அதை தெளிய விடுவதற்கு எந்த செயலும் தேவையில்லை. அது தானாகவே தெளிந்துவிடும். நம்ம மனசும் குழம்பி இருக்கும் பொழுது அது என்ன செய்யும் அப்படின்னா, முட்டி மோதி இங்க போய் அங்க போய் அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி பல கோணங்கள்ல பல தீர்வுகளை கொண்டுட்டு வரும். எந்த தீர்வு வந்தாலும் தள்ளி நின்று ஒரு சாட்சியாளரை போல் அங்கே வருவது போவதை கவனிக்க மட்டும் செய்யணும். எந்த தீர்ப்புலையும் போய் லாக் ஆயிடக்கூடாது. இதை தொடர்ந்து செய்தால் மனம் அடங்கிவிடும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த மனசு எப்படின்னு, கடல் மிகப்பெரியது. கடல் மிகப்பெரியது. அந்த கடலால் தனக்குள் வருகின்ற அலைகளை நிறுத்தவே முடியாது. இதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தாலும், ஒரு பெரிய மகானாக இருந்தாலும், தனக்குள் வருகின்ற எண்ண அலைகளை அவர்களால் நிறுத்தவே முடியாது. அலைகள் வருவது இயல்பு. அதே போன்றுதான் மனிதர்களுக்குள் எண்ண அலைகள் முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். கரையிலிருந்து அவைகளை கவனிக்க அலையும் கடலாகும், கடலும் அலையாகும். இந்த மனசை கவனிக்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி மிக எளிமையான முறையில் இப்ப நம்ம கேட்கலாம். நம்ம வீட்டுல அல்ல பெரிய சைஸ்ல கலர் மீன்கள், வண்ண மீன்கள் தொட்டி வச்சிருக்கிறோம். நல்ல தண்ணி நிரப்பி நிறைய கலரான அழகழகான மீன்கள் உள்ள வாங்கி விட்டுருக்கிறோம். நிறைய மீன்கள் உற்சாகமா இங்கும் அங்கும் குறுக்கும் மறுக்கும் போய்கிட்டும் வந்துட்டு தான் இருக்கும். அந்த தொட்டி நமக்கு சொந்தமானது, தண்ணீர் நமக்கு சொந்தமானது. அங்க இருக்கிற மீன்கள் நம்ம தான் காசு கொடுத்து வாங்கி உள்ள விட்டுருக்கோம். ஆனால் இங்கும் அங்கும் உலாவுகின்ற அந்த மீன்களை நீ இங்க போ, நீ அங்க போன்னு சொல்லி நம்ம ஆணையிட முடியாது. நமக்கு அந்த மீன் தொட்டி சொந்தம்தான். ஆனால் உள்ளே உலாவுகின்ற சுதந்திரம் அந்த மீன்களின் கையில் இருக்கிறது. அதே மாதிரிதான் நமக்குள்ள ஓடுற மனசை நீ இங்க போ அங்க போ, இது சரி அது சரின்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா போய் நாம் போர் தொடுக்கும் பொழுது அந்த செயல் இன்னும் வீரியம் பெற்று உங்களை தளர்ச்சி அடைய வைக்கிறது. அது எப்படி வந்தாலும், என்ன தீர்ப்பு சொன்னாலும் அவைகளை கவனிக்க மட்டும் செய்யுங்கள். எந்த பங்கும் ஆற்றி விடாதீர்கள். கவனியுங்கள், கவனியுங்கள். மீண்டும் சொல்கிறேன், தண்ணீரை குழப்புவதற்குத்தான் செயல் தேவை. தெளிய வைப்பதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. கவனியுங்கள், கவனியுங்கள். தானாகவே தெளிந்துவிடும். இதை கேட்டு ரசித்து நீங்கள் அனைவரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம்.